வணக்கம். Any students and economic accounting and mechanic and customer. Yamaha episode lesson 2. இந்த வண்டியில் ஒயரிங் ப்ராப்ளம். ஸோ வண்டிக்கார் போவார், ஆஃப் ஆகிடும். வண்டிக்கார் போவார், ஆஃப் ஆகிடும். நான் ஏற்கனவே அந்த ஒயரிங்கை ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்தேன். ஸோ அவருக்கு என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, ஒயரிங் கிட்டு சுத்தமாக அந்த இடத்துல கடிச்சிச்சு. எந்த ஒயரு எப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கஸ்டமரை அவரும் என்னால் வாங்க முடியாது சார், நீங்கள் வாங்கி போட்டு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரி, அதை ஆர்டர் போட்டு வர வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. வெர்ஷன் 2 மாடல் இன்ஜின் நம்பர், ஸ்டேஷன் நம்பர் கொடுத்து அதை ஆர்டர் போட்டு வர வச்சு திருப்பியும் நம்ம எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அந்த மாதிரி ஒரு விஷயத்த கஸ்டமருக்கு ரொம்ப அருமையாக அதை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ரெண்டாவது திருப்பி அந்த இடத்துல எலி கடிக்காது. என் காருக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஒரு முக்கிய ஒரு தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க, மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இது இந்த மாதிரி ஒரு ஒயரிங் கிட்ட நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அழகாக இதை பண்ணி அழகாக ஜம்முன்னு போடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கஸ்டமரை ரெண்டாவது அந்த ஃபால்ட் வராது. ஏன்னா எலி அங்கே நேராக அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே இடம் உங்களுக்கு அது உட்காரத்துக்கு நல்லா வாட்டமாக இருக்கும், அந்த இடத்துல துண்டாக கடிச்சுவார். அதே மாதிரி பேட்டரி லைனாண்ட எட்டு ஒயர் கரெக்டாக கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அருமையாக இந்த மாதிரி ஒரு ஒயரிங் கிட்ட வாங்கி அழகாக பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டேப்பை போட்டு பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ இந்த டேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி மெக்கானிக், ஏசி பர்பாஸ் விற்கிற கடையில் இந்த டேப் கிடைக்குது. இதை வாங்கி அதை சுற்றுறது தான் ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப பொறுமை வேணும். கஸ்டமர்கிட்ட அதை சொல்லி அதை பண்ணுங்க. ஏன்னா அது கிடைக்காது. ஸோ ஆக்சுவலாக அந்த டேப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சிதுன்னா வாங்கி போட்டு ரெடி பண்ணி மாட்டிடுது. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு முக்கிய கருத்து. நன்றி. இதுதான் அந்த எலி துண்டா கஸ்டர். இதனால் இதை எந்த ஒரு விதமான பயனும் இல்லை. ஏன்னா நாளைக்கு ப்ராப்ளம் ஆகும், ஷார்ட் ஆகும். எந்த ஒயரு எப்படின்னு கனெக்ஷன் கொடுக்குறது இல்லை. எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஒயரிங் கிட்ட வாங்கி ஸோ எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ, கஸ்டமருக்கு அடுத்தாப்புல எலி கடிக்கக்கூடாது, அதுதான் இந்த வேலை செஞ்சுருக்கு. வெர்ஷன் 2 Yamaha எபிசோட் ஒயரிங் கிட் மாற்றுறது எப்படி. ஏன்னா இந்த ஒயரிங் கிட் பார்த்திங்கன்னா எல்லாமே எலி கட்சி நாசம் பண்ணிடுச்சு. ஸோ அது ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா எலி பயங்கரமாக கட்சி எடுத்துட்டார். இதை நம்ம எதுவும் செய்ய முடியாது. பண்ணனாலும் ஸோ கஸ்டமருக்கு ப்ராப்ளம் இருக்கும், மனசு திருப்தி இருக்காது. அதனால் ஒயரிங் கிட்டு புதுசு ஒரிஜினல் ஒயரிங் கிட்டு இதை ஆர்டர் போட்டு வர வச்சு இதை எப்படி இந்த ஒயரிங் கிட்ட நம்ம மாற்றணும் அப்படின்ற எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளோமா குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், Yamaha எபிசோட் வெர்ஷன் 2 ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப் நம்ம ஒயரிங் கிட்டு மாற்றுறது எப்படி. எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளோமா குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இதை ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். ஒயரிங் கிட்டு எப்படிலாம் இந்த ரூட்டு வருது, எப்படி இந்த ரூட்டு போனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்க்கலாம். வணக்கம். Yamaha எபிசோட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் வண்டியது வெர்ஷன் 2 மாடல். ஸோ இந்த வண்டியில் ஒயரிங் கிட்டு ப்ராப்ளம்னா எலி வாத்தியார் நல்லா கட்சி மேய்ஞ்சிட்டார். இப்போது ஏன் இங்கேருந்து இது வரலாம் நான் டேப் வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய லைட் பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நல்லா ஜாயின் பண்ணி டேப் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல கட்டால் கூட நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை அழகாக ரொம்ப ஜம்முன்னு அருமையாக பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இங்கே ரெக்டிஃபையருக்கு போகிற லைனு அழகாக இந்த மாதிரி அழகாக பண்ணிடணும். ஸோ இதை நம்ம இந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம இதை பற்றி ஒரு தகவலாக பார்க்கலாம். ஸோ இதை எப்படின்னா இப்படி வரும் அழகாக ஜம்முன்னு. அதாவது இங்கே ஒரு போல்டு, ஸோ இங்கே ஒரு போல்டு வரும். இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்து டைட் பண்ணிடலாம். இதை பண்ணும்போது நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி இது வரலும் நான் டேப் வச்சுருப்பேன். இங்கே எங்கன்னா கட் ஆனால் கூட உங்களுக்கு எந்த லைனுன்றது தெரியாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி
இதை டேப் அடிக்கணும். ஸோ இன்னும் அடிக்கலை, அதனால் வந்து இது அந்த சைடு பார்த்திங்கன்னா டேப் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து காயில் வரக்கூடிய லைன் ஒயர், நம்ம காயிலில் ஜாயின் பண்ணணும் இது. ஸோ ஃபுல்லாகவே நான் எலி கடிக்காமல் இருக்கக்கூடிய டேப் அடிச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து காயில் ஒயர், இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும். ஸோ அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காயில் ஒயருக்கு ஜாயின் பண்ணுறதுல இந்த இடத்துல நான் விட்டுருப்பேன். ஏன் விட்டுருக்குன்னா இங்கே வர லைன் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் ஒயரை கஷ்டார்னா நமக்கு வந்து பேட்டரியுடைய லைன் வந்து சரியாக சார்ஜ் ஏறாது. அதனால் இதுக்கும் நான் டேப் வச்சுருப்பேன். அதே மாதிரி இங்கேருந்து இது உள்ளே வந்து கரெக்டாக இங்கே ஒரு கிளிப்பு லாக் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காயில் அதுக்கு வர ஒயர் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நான் டேப் வச்சுருப்பேன். இதை போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முதல்ல வந்து இதை முதல்ல வெளியே எடுத்துனீங்கன்னா வெளியே இதை தனியாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் உருவினீங்கன்னா இது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதை டேப் அடிச்சுக்கலாம். அடுத்தது ஸோ இந்த இடத்துல தான் கட் ஆயிடுச்சு எலி வந்து இங்கே தான் நமக்கு பதமாக உட்கார்ற இடம். இந்த இடத்துல தான் நம்ம வாத்தியார் நல்லா நறுக்குன்னு கடிச்சிருவார். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேப் வச்சுருப்பேன். இது வந்து நமக்கு டைம் ஆகும். ஸோ கஸ்டமருக்கு இதை வந்து எடுத்து சொல்லணும். அதே மாதிரி இந்த எர்த்து ஒயர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டேப். அதே மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஈஸியாக கடிச்சிச்சுன்னா கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துலலாம் கடிச்சிச்சுன்னா இங்கெல்லாம் கடிச்சு துண்டு ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. எந்த ஒயரு எதுன்னே தெரியாது உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து காயில் சீடியில் வர லைனுக்கு வரக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப அழகாக பதமாக பண்ணியிருப்பேன் இதை. ஸோ BS 6க்குலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும், பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போது இதை வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா இதுவும் டேப்பு அடிக்கணும் அது. ஸோ இப்போது பேட்ரி போட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கணும். இதுதான் எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து நம்ம எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு டேப் போட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். அடுத்தது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு தகவலாக பார்க்கலாம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே மாட்டி அழகாக இண்டிகேட்டர்லாம் எரியுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியும், மீட்ரு லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இப்போது அதே மாதிரி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா டிப் அண்ட் டிம்மு எல்லாமே பண்ணியாச்சு. ரொம்ப அருமையாக ஜம்முன்னு ஒயரிங் பண்ணி ரொம்ப நீட்டாக இந்த எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் இங்கே சீடியில் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்பேன். இப்போ இதை டேப் அடிச்சிடுவேன், ஏன்னா இண்டிகேட்டர் எரியுது. ஸோ அதனால் ஒரு சின்ன விஷயம். ஸோ குழந்தைங்க பொறுத்தவரைலாம் இந்த மாதிரி தான் இதை மாட்டணும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக மாட்டணும். இது இங்கேருந்து ஒரு பெல்ட் வரும். இந்த பெல்ட்டு இல்லைன்னா ஒன்று வாங்கி கையோடு மாட்டிடுங்க. இந்த இடத்துக்கு கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி எலி கடிக்காமல் இருக்கிற டேப்பை வாங்கி அடிச்சிடணும். இது எங்கெங்கே வரக்கூடிய ஒயர்லாம் வந்து ஈஸியாக தெரியும். இந்த கலர் ஒயரு எல்லாமே இந்த ஈஸியாக அழகாக மாட்டி நல்லா ஜம்முன்னு பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் இந்த சைடு தான் இருக்கும். பட்டனு அப்படி இழுத்திங்கன்னா தான் வரும். அதே மாதிரி கரெக்டாக உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டு இது அழகாக சூப்பராக ஜம்முன்னு பண்ணிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் மாட்டியிருப்பேன். இது வந்து வண்டி கீழே விழுந்தால் வண்டி ஆஃப் ஆகிடும், அந்த சிஸ்டம் இது வந்து நம்ம கீழே விழுந்துச்சு நீங்கள் பெட்ரோல் பங்கில் வந்து வண்டியை சாய்ச்சி அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இந்த சிஸ்டம். இது வந்து இந்த ரிலேக்கு தகுந்த மாதிரி இதையும் கண்டிஷன் கரெக்டாக கொடுத்துடணும். இது வந்து இண்டிகேட்டர் ரிலே. இதில் வந்து ஆரன் வந்து இந்த சவுண்ட் அடிக்கிற ஆரன் வந்து இதில் போடாதீங்க. போட்டிங்கன்னா இது வந்து நிறைய ப்ராப்ளம், வாட்டர் வாஷ் பண்ணும்போது எர்த்து மெயின் ஆகிடும். ஸோ அதனால் பேட்டரி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இந்த கிளிப் வந்து இதில் மாட்டியிருப்பேன். அதேமாதிரி ஃபியூல் இன்ஜின் பெட்ரோல் வரக்கூடிய பம்பில் வந்து இந்த லாக் அப்படி நிம்முனிங்கன்னா வெளியே திருப்பலியில் நிம்முனிங்கன்னா வெளியே வந்துடும். நல்லா வெளியே எடுக்கணும். எடுத்தோடனே இது ஈஸியாக கையில் அப்படி வந்துடும். அப்போது டேங்கர் ரிமூவ் பண்ணி மேலே கட்டிக்கலாம். இதுதான் நம்ம சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். நன்றி.